தமிழகத்தை சுற்றுலாத்துறையில் முன்னணி மாநிலமாக கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவை ரயில் நிலையத்தில் வருகை தந்த அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார், வடக்கு மாவட்ட தலைவர் ரங்கராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல், மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார் கோவைக்கு ஆன்மீகம், கல்வி மற்றும் இயற்கையை விரும்பி ஏராளமானோர் சுற்றுலா வருவதால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார். சுற்றுலா அங்கங்க நாங்க டெவலப் பண்ணி அந்தந்த லோக்கல் பாடிட்ட கொடுக்கிறோம். நம்முடைய தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும். அவங்க சென்றால் அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு. அதனால இது இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் இல்லாமல் இன்டர்நேஷனல் அளவில் உலகத்தரம் வாய்ந்த சில நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை மேம்படுத்தும்.